Hi, hello, my dear children. Welcome to TK's Academy channel. இந்த சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டுமே உங்களுக்கு நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம், லைக் நீட் கொஷின்ஸ் அண்ட் ஜேஇ கண்டென்ட், தென் சிபிஎஸ்இ போர்டு கண்டென்ட். ஸோ அந்த மாதிரி எல்லா கெமிஸ்ட்ரி ரிலேட்டட் கண்டென்ட்டுமே நாங்க இந்த சேனல்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ மை செல்ஃப் தரணி மேம், பாஸ்ட் 17 இயர்ஸா அண்ட் டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இருக்கேன். பாஸ்ட் 5 இயர்ஸா சிபிஎஸ்இ போர்ட், நீட், ஜேஇ ஸ்டூடெண்ட்டுக்கு கெமிஸ்ட்ரி ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட ஸ்டூடெண்ட் நிறைய பேரு அண்ட் கான்செப்ட் கிளியர் பண்ணி மார்க் நிறைய இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணிருக்கேன். ஓகே, சோ இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு கம்ப்ளீட்டா முடிஞ்சிருக்கக்கூடிய நீட் 2026க்கான கெமிஸ்ட்ரி ஆன்சர் கீ டிஸ்கஷன்ஸ் தான். ஒரு கொஸ்டின்ஸும் எப்படி கிரியேட் ஆயிருக்கு, ஸோ எந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டா நாம இந்த செஷன்ல கிளியர் பார்க்க போறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுல பாருங்க, என் ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டினுமே கம்ப்ளீட்டா டீடைல்டான ஆன்சர் கீ டிஸ்கஷன்ஸ் தான் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்திருக்கோம் அப்படின்னா, மேட்ச் டைப் கொஸ்டின்ஸ் ப்ராப்ளம்ல கொடுத்திருக்கோம். ஓகே ஃபைன். சோ இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட்ல ஹியூமின் டு ஃபீனால். ஓகே, அதான ப்ராப்ளம்ல கொடுத்திருக்காங்க. யூசுவலி ஹியூமின் டு ஃபீனால் அப்படிங்கும் போது நமக்கு சிம்பிளா ஹியூமின், திஸ் இஸ் ஹியூமின். ஓகே ரைட், ஹியூமின் டு ஃபீனால் கன்வர்ஷன். ஹியூமின் டு ஃபீனால் கன்வர்ஷனுக்கு நம்ம என்ன ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணிருக்கணும் அப்படின்னா, ஆக்சிஜன் அடிஷன் பண்ணுவீங்க. தென் ஃபாலோட் பை சிம்பிளா ஆக்சிஜன் ஆட் அப் ஆயிருக்கும். ஆக்சிஜன் இட் இஸ் ஆடட் ஆன் பிட்வீன் அண்ட் இந்த மாதிரி ஆக்சிஜன் ஆட் ஆயிருக்கும். ஓகேங்களா? இதோட ஸ்டாப் பண்ண மாட்டோம். ஆக்சுவலி ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணுவோம். அண்ட் ஃபாலோடு பை ஆசிட் ஹைட்ரோலைசிஸ் H2O போடும். ஓகே, சோ ஆசிட் ஹைட்ரோலிசிஸ் போடும்போது நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த பாண்ட் அப்படியே பிரேக் டவுன் ஆயிடும். ஓகேங்களா? இந்த பாண்ட் பிரேக் டவுன் ஆயிட்டு டு மேக்கப்பிங் ஏ ப்ராடக்ட் ஆஸ் இன்ஃபீனால் அண்ட் பை ப்ராடக்ட் ஆஸ் அசிட்டோன். ஓகே, நமக்கு ஃபீனால் டு அசிட்டோன், இது ஃபீனால் ஹியூமின் டு ஃபீனால் தான் ப்ராப்ளம்ல கொடுத்துருக்காங்க. அப்ப ஆக்சிஜன் ஃபாலோட் பை ஆசிட் ஹைட்ரோலிசிஸ். ஓகேங்களா? சோ அது எங்க பிரசன்ட் ஆயிருக்கு, ஆக்சிஜன் ஃபாலோட் பை ஆசிட் ஹைட்ரோலிசிஸ். அப்ப திஸ் இஸ் மை ஆப்ஷன் ஏ. ரைட். செகண்ட் ஒன் பாருங்க, ஆசிட் கன்வெர்டட் இன்டு ஆல்கஹால். ஓகே, ஆசிட் கன்வெர்டட் இன்டு ஆல்கஹால் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன எடுத்துக்கலாம், நார்மலி ரிடக்ஷன் மெத்தடாலஜி. ரிடக்ஷன் அப்படிங்கும்போது மேல இருந்தது ஒலியம் இருக்கு, தட்ஸ் நாட் பி கரெக்ட் ஒன். அண்ட் as alcohol with in the presence of hydrogen catalyst போட்டிருக்காங்க. so that hydrogen catalyst reducing agent, hydrogen donor. ஓகேங்களா? reducing agent. அப்ப this is my option B. ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் ஒன், 1 ப்ரப்பனால் டு 2 ப்ரப்பனாலுக்கு கன்வெர்ட் பண்ணியிருப்போம். ஸோ அது கொஞ்சம் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணியிருப்போம். 1 ப்ரப்பைல் ஆல்கஹால் CH2CH2OH, இது 1 ப்ரப்பைல் ஆல்கஹால். இந்த 1 ப்ரப்பைல் ஆல்கஹால் டு 2 ப்ரப்பனால் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நான் என்ன யூஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னா, acidic dehydrating agent, concentrated sulfuric acid. கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடோட ரோல் வாட்டர் ரிமூவல் பண்றது. வாட்டர் எப்படி ரிமூவ் பண்ணோம், ஹைட்ராக்சில் ஃப்ரம் திஸ் கார்பன். எங்க இருந்து ரிமூவ் பண்ணிருக்கோம், ஹைட்ராக்சில் ஃப்ரம் திஸ் கார்பன். ஹைட்ரஜன், இது ஆல்பா கார்பன், திஸ் இஸ் பீட்டா கார்பன். ஹைட்ரஜன் ஃப்ரம் திஸ் கார்பன். ஓகேங்களா? அப்படி ரீப்ளேஸ் பண்ணோன்னையும் ஐ வில் கெட் த ப்ராடக்ட். என்ன கிடைச்சிருக்கும், CH3CH double bond CH2. ஓகே, அப்போ வாட்டர் ரீப்ளேஸ்மெண்ட், பீட்டா எலிமினேஷன் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இங்க. தென் ஆக்சுவலி 2 ப்ரப்பனால் வேணும். அப்ப நமக்கு என்ன இருக்கணும், நார்மலா மார்கோனிக் ஆஃப் அடிஷன் ஃபாலோ பண்ணிருக்கணும். சிம்பிளா ஆசிட் ஹைட்ரோலிசிஸ் ஃபாலோ பண்ணிருவீங்க. ஆசிட் ஹைட்ரோலைசிஸ் ஃபாலோ பண்ணாவே ஆசிட் ஹைட்ரோலைசிஸ் HOH, ஆசிட் ஹைட்ரோலிசிஸ். ஆசிட் ஹைட்ரோலிசிஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ற ரூல் பாத்தீங்க அப்படின்னா, மார்கோனிக் ஆஃப் ரூல் தான் ஃபாலோ பண்ணும். ஓகே ஃபைன். மார்கோனிக் ஆஃப் ரூல்னா ஹைட்ராக்சில் இட் இஸ் ஆடட் இன்டு கார்பன் கண்டெய்னிங் லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன், இப்படி ஃபாலோ பண்ணிருப்பீங்க. அப்ப தென் வி கெட் த ப்ராடக்ட் ஆஃப் 2 ப்ரப்பைல் ஆல்கஹால், 2 ப்ரப்பனால். ஓகே, சோ அப்ப ஆசிட் நமக்கு டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் எதிர் P2O5 கொடுத்திருந்தாலும் ஓகே, இல்ல H2SO4 கொடுத்திருந்தாலும் ஓகே. இந்த இடத்துல H2SO4 கொடுத்திருக்காங்க, தென் ஃபாலோட் பை அண்ட் ஆசிட் ஹைட்ரோலிசிஸ் கொடுத்திருக்காங்க. டெஃபினட்டா ஆப்ஷன் சி இதுதான் மேட்ச் ஆகும். அடுத்து பென்சின் டு ஃபீனால், இது டைரக்டா இருக்கு, நம்ம ஒலியம் போட்டு ரியாக்ஷன் ப்ரொசீட் பண்ணி ஒர்க் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் பென்சின் டு ஃபீனால். ஓகே, சோ ஆப்ஷன் டி.
ஓகேங்களா ரைட் சோ அப்ப இது எது மேட்ச் ஆகுது ஏக்கு 2 ஏக்கு 2 அப்ப this is not be correct ஓ இது எல்லாமே ஏக்கு 2 தான் இருக்கு ஓகே B3 ஓகே இது இல்ல B3 அப்ப இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்னு இருக்க போகுது C க்கு 4 C க்கு 4 அப்ப this is not be correct option and 4 is the correct answer C4 D1 yeah fine option first see fourth option is the correct answer right next question பாருங்க see இந்த questionல நம்ம என்ன டர்ன் பண்ணிருக்கோம் அப்படின்னா major product is it formed in the following sequence of reaction ஒரு sequence of reactions கொடுத்திருக்காங்க அதுல major என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ரியாக்ஷனை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ரொசீட் பண்ணணும் C2H6 ஆக்சுவலி நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக ஈத்தேன் மாலிகுல இப்படி எழுதிக்கலாம் பிகாஸ் மோனோக்ளோரினேஷன் கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல chlorine addition in the presence of UV light chlorine addition in the presence of UV light அப்ப monochlorinated product எனக்கு ஃபார்ம் ஆயிருக்கு CH3 CH2Cl monochlorinated product okay then followed by ammonia அதோட ரியாக்ஷன் ப்ரொசீட் பண்ணிருக்கேன் so ammonia lysis process actually இது வந்து ammonia lysis process நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக அமோனியாவை NH2 டாட் ஹைட்ரஜன் அப்படி எடுத்துக்கலாம் அப்ப இதுல இருக்கக்கூடிய குளோரின் இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் ஆயிடும் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ரீப்ளேஸ் ஆயிடும் அப்ப ஃபைனல் அவுட் ப்ராடக்ட் நமக்கு என்ன கிடைச்சிருக்கும்னா அமீன் ஈத்தன் அமீன் ஓகே get the product as amine okay fine அப்ப this is my Y product okay this is my X product okay fine in a reaction complete agla then followed by NaNO2 then hydrochloric acid NaNO2 then hydrochloric acid diazotization process அப்படினு சொல்றோம் diazotization அப்ப to make a diazonium salt ethyl diazonium chloride ethyl diazonium chloride actually this is not a stable அதுங்களே கொடுத்திருக்காங்க followed by hydrolysis கொடுத்திருக்காங்க then followed by hydrolysis H plus OH minus அப்ப இந்த இடத்துல எனக்கு இந்த பாண்ட் எனக்கு ஈவனா பிரேக் டவுன் ஆயிடும் இந்த ஹைட்ரஜன் இது பிரேக் டவுன் ஆயிடும் நைட்ரஜன் வெளில போயிடும் இந்த ஹைட்ரஜனும் குளோரினும் வெளில போயிடும் அப்ப டு மேக்கப்பிங் சைட் ப்ராடக்ட் என்னெல்லாம் கிடைச்சிருக்கும் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் பிளஸ் நைட்ரோஜன் கேஸ் பிளஸ் ஆல்கஹால் ஆல்கஹால் எப்படி இருக்கு CH3 and CH2OH alcohol நமக்கு ப்ராடக்ட் okay இதுதான் final out is it product what they ask and the major product is it formed in the following sequence அப்ப option நமக்கு என்ன இருக்கும் alcohol அப்படிங்கும்போது option B is the correct answer sorry second option is the correct one ஓகேங்களா second option next question பாருங்க then இந்த ப்ராப்ளம்ல என்ன கொடுத்திருக்கோம் அப்படின்னா right in qualitative analysis bismuth 3 plus is detected by appearance of the bismuth oxyhydroxide calculate the pH they ask calculate the pH okay when the following equilibrium exists at 298 Kelvin okay fine so நமக்கு equations கொடுத்திருக்காங்க then constant k value கொடுத்திருக்காங்க okay fine so இதுல ப்ராப்ளம்ல பாருங்க actually நம்ம ஃபர்ஸ்ட் வர்க் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஒரு லென்த்தியான ப்ராப்ளம் தான் beryllium oxyhydroxide that is in the solid form it is dissociated into beryllium oxide bismuth oxide not beryllium bismuth oxide plus hydroxide இதுதான் நமக்கு கொடுத்திருக்காங்க ஓகே சோ இதோட வேல்யூ k வேல்யூ கொடுத்திருக்காங்க 4 into 10 power minus 10 அப்படி கொடுத்திருக்காங்க ஓகேங்களா actually so k which is equal to concentration of beryllium oxide bismuth oxide then concentration of hydroxide ion சொல்லலாமா ஓகேவா so நமக்கு pH calculate பண்ணனும் ஓகே அப்ப OH நாம எப்படி ஃபைண்ட் பண்ணிக்கலாம் அப்ப k which is equal to so அப்ப இது x mole இது x அப்படினு எடுத்துக்கிட்டோம்னா அப்ப x square which is equal to 4 into 10 power minus 10 அப்படினா what is x எடுத்துக்கலாமா what is x which is equal to 2 into 10 power minus 5
So that அப்ப ஃபைண்ட் பண்ணிக்காச்சு ஹைட்ராக்சில் அயான் கான்சென்ட்ரேஷன் ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஓகே, அப்ப ஹைட்ராக்சில் அயான் கான்சென்ட்ரேஷன் பிகம் ஈக்குவல் டு 2 into 10 power minus 5. நமக்கு ஃபார்முலால என்ன கொடுத்திருக்காங்க, POH. POH வச்சுட்டு pH கால்குலேட் பண்ண முடியாது. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் POH கால்குலேட் பண்ணி முடிக்கணும். POH which is equal to negative logarithm of hydroxide ion. இப்படி நமக்கு ஃபார்முலா. அப்ப இதை யூஸ் பண்ணுங்க. இதை யூஸ் பண்ணிட்டு POH கால்குலேட் பண்ணிக்கலாம். So negative logarithm of 2 into 10 power minus 5. ஓகேங்களா? ஆக்சுவலி so இந்த டேர்ம்ஸ்ல நமக்கு நெகட்டிவ் logarithm of log 2 place இதை எப்படி எழுதலாம், மல்டிப்ளைடா இருக்கா, log 10 power minus 5. ஓகேங்களா? So that அப்ப நெக்ஸ்ட் ஒர்க் negative logarithm of negative உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிப்போ, negative log 2 க்கு வேல்யூ ஆக்சுவலி இங்கே கொடுத்திருக்காங்க. log 2 ஓட வேல்யூ 0.3010. இல்லனாலும் நம்ம log 2 ல இருந்து log 9 வரைக்கும் நம்ம கொஞ்சம் மெமரைஸ்டா வச்சுக்கணும். ஓகேங்களா? 0.3010. so நெகட்டிவா உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிடு. so actually and log a power b இருக்கா, log a power b, அப்ப b into log a ன்னு எழுதலாம். அப்ப 10 power 5 minus 5 இருக்கா, அப்ப 5 into log 10 எழுதுவேன். ஆக்சுவலி minus 5 into log 10, இங்க நெகட்டிவ் வெளியில சைன் நெகட்டிவ் சைன் இருக்கு, அப்ப minus into minus plus, அப்ப plus 5 into log 10. log 10 ஓட வேல்யூ 1, அது மறுபடியும் ரிப்பீட் பண்ண வேண்டாம். ஓகேவா? ரைட். so that அப்ப இதுல நமக்கு வேல்யூ என்ன இருக்கும், 5ல 0.3010 போச்சு அப்படின்னா it is that and 4 and இந்த கேஸ்ல and 5 actually 5.000 then 0.3010. fine. ஓகேங்களா? 9 and again 9 then 6 4.699. ஓகேங்களா? 4.699 POH which is equal to 4.699. see இதை யூஸ் பண்ணிட்டு pH கால்குலேட் பண்ணனும். ஆக்சுவலி pH plus POH which is equal to another formula, pH plus POH which is equal to 14 அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ரைட். சோ இதை யூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன கால்குலேட் பண்ணிக்கலாம், POH கால்குலேட் பண்ண சரி pH கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ தென் அப்ப pH which is equal to 14 minus POH எடுத்துப்பீங்க. so then which is equal to and 14 minus 4.699. ஓகேங்களா? அப்ப நியரஸ்ட் வேல்யூ நமக்கு என்ன இருக்கும், this equal to 10, it is become 3.9. ஓகேங்களா? ஃபைன். ஓகே, so 9.301. ஆக்சுவலி ஆப்ஷன் எது மேட்ச் ஆகுது பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். கரெக்டா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन ஆப்ஷன் 3. next question right. so இந்த ப்ராப்ளம்ல என்ன கொடுத்திருக்கோம் நமக்கு, and 1 decimeter cube of carbon dioxide is passed over the hot coke. okay, the volume of gaseous mixer after complete reaction at standard STP, it become 1.4 decimeter cube. okay, repeat பண்ணுங்க. the volume of gaseous mixer, okay fine, after the complete reaction it become 1.49. okay, and the reaction mixer la evla irukku appadina 1.4 decimeter cube. the composition of the gaseous mixer at STP அப்படிங்கற கேக்குறாங்க ப்ராப்ளம். சரி fine. so நாம ப்ராப்ளம்ல எப்படி வொர்க் அவுட் பண்ணிக்கலாம் அப்படினு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வொர்க் ஈக்குவேஷன்ஸ் நம்ம எழுதுவோம். ஆக்சுவலி ப்ராப்ளம்ல என்ன கொடுத்திருக்காங்க, then carbon dioxide which is equal to நமக்கு ஃபார்ம் என்ன கொடுத்திருக்காங்க, 1 decimeter cube. கார்பன் டை ஆக்சைடை நான் ஒரு ஹாட் கோக்கோட போட்டு ஹீட் பண்றேன். ஆக்சுவலி கார்பன் டை ஆக்சைடு ஒரு ஹாட் கோக்கோட போட்டு ஹீட் பண்றேன். அப்போ give the volume of gaseous mixer. அப்ப கார்பன் டை ஆக்சைடு ஹாட் கோக்கோட ஹீட் பண்ணும்போது நமக்கு என்னதான் ப்ரொடியூஸ் ஆகும், கார்பன் மோனாக்சைடு கிரியேட் ஆகும். ஓகேங்களா? டு மேக்கப் இங்க கார்பன் மோனாக்சைடு. ஓகேங்களா? இங்க ஒரு கார்பன் இருக்கு. ஓகே, அப்ப இங்க ஒரு கார்பன் 2CO. ஓகேங்களா? அப்படி எடுத்து ஃபைன். சோ ஃபர்ஸ்ட் எனக்கு பிகினிங்ல
என்ன மாதிரி எடுத்துக்குவோம், this is my x mole reaction at the beginningல carbon dioxide in the x mole beginningல இது எனக்கு 0. ஓகேங்களா. so 1 minus after the some period of time 1 minus x mole இருக்கு react ஆயிருக்கு. actually beginningல இது 1 mole எடுத்துக்கலாம், x mole வேணாம் 1 mole எடுத்துக்கலாம், 1 mole எடுத்துக்கலாம். so இது என்ன இருக்கும், so that after some time period, after time t எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒரு x mole react ஆயிருக்கு. அந்த x mole தான் நான் find பண்ணோம், x mole react ஆயிருக்கு. அதே மாதிரி ஆஃப்டர் டைம் டி இது இந்த 2 மோல்ஸ் ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ல வேல்யூ ஒன்னு இருக்கு, ஈக்குவேஷன் 2 இருக்கு, அப்ப 2x மோல் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்ப டோட்டல் வால்யூம் ஓகேங்களா, அப்ப டோட்டல் வால்யூம் எவ்வளவு எடுத்திருக்கோம் அப்படின்னா, சோ வால்யூம் which is equal to 1 minus x plus 2x ஓகேங்களா. சரிங்களா. சோ இந்த மாதிரி நோட் பண்ணிப்போம். ஆக்சுவலி which is equal to அந்த டோட்டல் வால்யூம் மிக்சர் தான் நமக்கு எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலி ஆஃப்டர் கம்ப்ளீட் செகண்ட் லைன் after complete the reaction at STP 1.4 decimeter cube. So which is equal to 1.4 decimeter cube. Okay, fine. Right. So idhula indha calculate pannunga total volume which is equal to 1 plus x cancel panningna which is equal to 1.4. ஓகேங்களா. அப்ப x which is equal to நம்ம என்ன எடுத்துக்குவோம், so 1.4 minus 1 which is equal to 0.4, x which is equal to 0.4. ஓகேங்களா. again problemல the composition of the gaseous mixer. அப்ப என்னெல்லாம் இருக்கு gaseous mixerல, one of the gaseous mixerல reactant என்ன இருக்கு, carbon dioxide இருக்கு, product என்ன இருக்கு, carbon monoxide இருக்கு. அதுதான் நம்ம calculate பண்ணணும். ஓகேங்களா. அப்ப ரிமைனிங் எவ்வளவு carbon dioxide இருக்கு அப்படின்றது, அப்ப left carbon dioxide எவ்வளவு left இருக்கு. ஓகேங்களா. அப்ப remaining carbon dioxide okay react ஆன பிறகு இருக்கக்கூடிய மிக்சர்ல remaining carbon dioxide actually x find பண்ணியாச்சு. 1 minus x தானே கொடுத்திருக்கேன் நானு. so 1 minus 0.4 அப்ப 0.6 decimeter cube of carbon dioxide. ஓகேவா. ரைட். அப்ப formation நம்ம formation of carbon monoxide calculate பண்ணோம்ல, formation of carbon monoxide actually 2x mole ன்னு போட்டிருக்காங்கல்ல, அப்ப 2 into 0.4 which is equal to 0.8 decimeter cube. okay, so that finally நம்ம என்ன find பண்ணிருக்கோம், then carbon dioxide remaining present ஆயிருக்கு gaseous mixer level present ஆயிருக்கு 0.6 decimeter cube, carbon monoxide எவ்வளவு கிரியேட் ஆயிருக்கு 0.8 decimeter cube. ஆன்சர் எங்க இருக்கு செக் பண்ணுங்க. and 0.8 decimeter cube carbon monoxide. okay fine, இது 0.8 இது இல்ல. so 0.8 decimeter cube carbon monoxide, 0.6 decimeter cube carbon dioxide. option 3 is the correct answer. okay fine. next question, match type questions. so இதுல என்ன மாதிரி கொடுத்திருக்கோம், and இது கம்ப்ளீட்டா நம்மளோட quantum numbers related. ஓகேங்களா. actually இதுல என்ன இருக்கும், பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் இருக்கு, தென் எசிமித்தல் குவாண்டம் நம்பர் இருக்கு, அதை பேஸ் பண்ணிட்டு நம்ம வேல்யூ எழுதிருக்கோம். ஆக்சுவலி என்னோட வேல்யூ தென் எல்லோட வேல்யூ. சோ என்னோட வேல்யூ 2 அப்படின்னா எல்லோட வேல்யூ 1 அப்படின்னா, யூஸ்வலி ஒரு ஷார்ட்கட் மெத்தட் சொல்றேன். எல்லோட வேல்யூ 0 அப்படின்னா s ஆர்பிட்டல், எல்லோட வேல்யூ 1 அப்படின்னா p ஆர்பிட்டல், எல்லோட வேல்யூ 2 அப்படின்னா d ஆர்பிட்டல், எல்லோட வேல்யூ 3 அப்படின்னா f ஆர்பிட்டல். ஓகேவா. இதுதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்ப this is equal to 2p. okay, so 2p orbital. okay fine. அடுத்தது 4 0 அப்ப 4s orbital. அடுத்தது 5 3 5 f orbital. அப்புறம் நெக்ஸ்ட் என்னது 3 2 அப்ப 3d orbital. okay இப்படிதான் மேட்ச் பண்ணணும். இருக்கா பாரு. and 2p orbital எங்க இருக்குமா, 2p orbitalக்கு a. okay 2p orbital a, then 4s orbital எங்கமா இருக்கு, 4s orbital b, then and 5f orbital c, then d. okay fine. so option எது மேட்ச் ஆகுது பாருங்க. a க்கு 2, b 3, c 4 5. okay, then option first option is the correct answer. இந்த பொண்ணு அட்டெண்ட் பண்ணிருக்கிற ஆன்சர் கரெக்ட். ரைட். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Question number 51. The number of chlorine atoms, நல்லா பாருங்க, number of chlorine atoms present in the organic product X and Y
of the following reaction respectively. Reaction first proceed பண்ணி காமிக்கிறேன். அப்ப உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். So benzene எடுத்திருக்கேன். Benzene. Okay. In the presence of 6 unit of chlorine எடுத்திருக்கோம். So in the presence of anhydrous aluminum chloride. Dark and cold. Okay. Dark condition, ரொம்ப temperature colder. Okay, so இதெல்லாம் எனக்கு எவ்வளோ number of, actually problemல என்ன கேட்டிருக்காங்க, number of chlorine atom present in the organic compound. அதான் problemல கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ இதுல நமக்கு எப்படி கிரியேட் ஆயிருக்கும்னா, உள்ள இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிட்டு, ஓகேங்களா, டு மேக்கப்பிங் எ குளோரின், எனக்கு என்ன கிரியேட் ஆயிருக்கும் அப்படின்னா குளோரின் வந்து ஆட் அப் ஆயிருக்கும். சோ அதுல number of chlorine தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போறோம். எவ்வளவு ஆட் ஆயிருக்கு. ஆக்சுவலி 3 chlorine டார்க் கண்டிஷன்ஸ் அப்படின்னா நமக்கு உள்ள இருக்கக்கூடிய எல்லா ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு குளோரின் ஆட் ஆயிடும். சோ யூ கெட் த ப்ராடக்ட் as C6Cl6 எனக்கு கிரெடிட். ஓகே, ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட். அப்ப எவ்வளவு குளோரின் ஆட் ஆயிருக்கு? அப்ப எக்ஸ் காம்பவுண்ட், திஸ் இஸ் மை எக்ஸ் காம்பவுண்ட். எக்ஸ் காம்பவுண்ட்ல 6 chlorine ஆட்டம் உள்ள பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகே, செகண்ட் क्वेश्चन எடுத்துக்கோங்க. தென் பென்சீன் மோஸ்ட்லி இதுல 3Cl2 இருக்குல்ல, ஏதாவது மிஸ்டேக் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்ற பாரு. யூவி லைட் போடுறேன் அண்ட் 500 கெல்வின் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அப்போ இதுல ஆக்சுவலி C6H6Cl6 கிரியேட் ஆகும். அதாவது BHC C6H6Cl6. ஓகே, சோ இதுலயும் நமக்கு எவ்வளவுதான் குளோரின் இருக்கு? 6 chlorine atoms இருக்கு. ஓகேங்களா? Y காம்பனன்ட்லயுமே எனக்கு என்ன இருக்கு? 6 chlorine atom தான் present ஆயிருக்கு. ஓகே, சோ UV லைட் போட்டு 500 டெம்பரேச்சர் யூஸ் பண்ணிருக்கேன்னா C6H6Cl6. இதே and anhydrous aluminum chloride கோல்டு கண்டிஷன் யூஸ் பண்ணிருக்கேன்னா C6Cl6 அவ்வளவுதான். ஓகேங்களா? So that ரெண்டுத்துலயுமே chlorine 6 chlorine. So accordingly option 2 is the correct answer. Okay. Mostly எல்லாரும் 6 3 அப்படியே போட்டிருக்கீங்களா? Option 2 is the correct answer. Next question. Okay, இது ஒரு sequence of reactions தான். Step by step follow பண்ணிக்கலாம். In the following reaction sequence, X, Z respectively. Okay, X, Z respectively. Okay, fine. Work out பண்ணிக்கலாமா? Actually first என்ன இருக்கு? Alcohol இருக்கு. Pen change பண்ணிக்கலாம். Alcohols இருக்கு. Then propyl alcohol. Okay, propyl alcohol in the presence of phosphorus pentachloride. So அவங்களே ஒண்ணு கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலி சைட் ப்ராடக்ட் தான் கேக்குறாங்க. ஆக்சுவலி டு மேக்கப்பிங் நமக்கே தெரியும். அண்ட் ஆக்சுவலி நம்ம இந்த பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட எப்படி எழுதுனா இன்னும் ஈஸியா இருக்கும், கன்வீனியன்டா இருக்கும்னு காமிக்கிறேன் பாருங்க. அண்ட் POCl3.Cl.Cl. சாரி இல்ல ஆக்சுவலி நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். PCl5 PCl3.Cl. ஓகே, அப்படி எழுதலாம். PCl3.Cl.Cl அப்படி எழுதலாம். ஆக்சுவலி இதுல என்ன பிரசன்ஸ் இருக்கு? இந்த ஆக்சிஜன் இங்க போய் ஆட் அப் ஆயிடும். ஓகேங்களா? திஸ் ஹைட்ரஜன் திஸ் குளோரின் வெளில போயிடும். அந்த குளோரின் வந்து ஆட் அப் ஆயிடும். அப்படி உங்களோட ஆர்கானிக் சாம்பிள்ல குளோரின் ஆட் ஆயிடும். அப்ப யூ கெட் த ப்ராடக்ட் CH3 CH2 CH2Cl, குளோரோப்ரொபேன். ஓகே, அவங்களோட சேர்ந்துட்டு வேற என்னெல்லாம் சைட் ப்ராடக்ட் இருக்கு? POCl3 ஃபார்ம் ஆகுது, அண்ட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. அவங்க ப்ராப்ளம்ல கேட்கறது இதுதான் கேட்கறாங்க. அப்ப திஸ் இஸ் மை எக்ஸ். இதோட ஸ்டாப் பண்ணல. இந்த காம்பனன்ட் எடுத்துட்டு ஆல்கஹாலிக் KOH and CH3 and propyl chloride எடுத்துட்டு ஆல்கஹாலிக் KOH. ஆக்சுவலி ஆல்கஹாலிக் KOH ஓட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அண்ட் டீஹைட்ரோஹாலஜினேஷன். ஓகே, அக்வஸ் KOHனா நார்மலா அப்படியே நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் பண்ணிக்கலாம். இதுல டீஹைட்ரோஹாலஜினேஷன்ஸ் ஃபாலோ பண்ணிப்போம். குளோரின் அண்ட் ஹைட்ரஜன் குளோரைடு ரீப்ளேஸ் ஆயிடும் டு மேக்கப் இங்க propene as the product. அப்ப this is my Y product. Y எடுத்துட்டு
ஹைட்ரஜன் bromide போடுறேன் in the presence of peroxide. Peroxide போட்டாவே anti marconic fluid ஃபாலோ பண்ணுவோம். So that Y component followed by and hydrogen Br, HBr, H plus Br minus and benzoyl peroxide. ஓகேங்களா, என்ன கொடுத்திருக்காங்க? benzoyl peroxide, CO twice O2. Follow that anti-Markovnikov rule. என்ன follow பண்ணிருக்கோம்? Anti-Markovnikov rule follow பண்ணிருக்கோம். அப்ப based on the anti-Markovnikov rule, negative part added to carbon containing more number of hydrogen. இப்படி add பண்ணிடுவீங்க, இதுக்கு add பண்ணுவீங்க. அப்ப you get it is that 1 bromopropane. 1 bromopropane. 1 bromopropane. This my Z compound. This is my Z compound. X, Y, Z. Okay. அப்ப what they ask, they are asking X and Z மட்டும் தான் கேக்குறாங்க. அப்ப X அப்படிங்கிறது POCl3, Z அப்படிங்கிறது இது. எங்க இருக்குன்னு பாருமா. POCl3 இருக்கு. C 1 bromo வேணும். அப்ப இது இல்ல. 1 bromo, POCl3, 1 bromo. Option 4 is the correct answer. Option 4 is the correct answer, right? Next question. So in the question la idu match type question. Okay, or list 1, list 2 type கொடுத்திருக்காங்க. லெஃப்ட் சைடு எல்லாமே நமக்கு டிரான்சிஷன் மெட்டல் கொடுத்திருக்காங்க. அது என்ன ரோல் பண்ணுது, என்ன காம்பனன்ட்டுக்கு கேட்டலிஸ்டிக் ரோலா ஒர்க் பண்ணுது அப்படின்னு தான் ப்ராப்ளம் கேக்குறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, வெனேடியம் பென்டாக்சைடு. நமக்கு எப்படி பார்த்தா வெனேடியம் பென்டாக்சைடுனாவே கான்டாக்ட் ப்ராசஸ், அதாவது சல்ஃபியூரிக் ஆசிட் ப்ரிப்பரேஷன்ஸ். அதுல பாரு எங்க இருக்கு, அமோனியா இருக்கு, பாலிமரைசேஷன்ஸ். ஓகே, preparation of sulfuric acid from sulfur dioxide. So confirm இதுதான் A. Next iron, ammonia preparation, Haber process, ammonia preparation. This is my B. Palladium chloride and Becker process. Okay, alkyne to aldehyde. Okay, right? Appa this is my C. Nickel, இதை விட பெரிய ஈஸியான क्वेश्चंस கேட்க முடியுமான்னு தெரியல. Nickel complex. Nickel complex polymerization of alkynes. Okay, fine. Okay, then this is my D. Option எது மேட்ச் ஆகுது பாருங்க. A3, B4, B4 இல்ல, A3, B1, B1, C4, fine, D2. Yeah, option 4 is the correct answer. Option 4, direct question pa. Option 4 is the correct answer, right? Next question பாருங்க. So in the problem la என்ன கேட்டிருக்காங்க? Then identify the correct statement about ClF3 from the following options. Okay, ClF3. Actually geometry எல்லாத்தையும் ஓவராலா பார்க்கும்போது ஜியோமெட்ரியும் ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானும் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி அது நாமளே ஒர்க் அவுட் பண்ணிட்டு அப்புறமா ஆப்ஷன் பார்க்கலாமே. ஏன்னா பிகாஸ் ஜியோமெட்ரி தான் தேவை. லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணும். ஸோ குளோரினோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல், லோன் பேர் அவுட்டர் மோஸ்ட் ஷெல் எலக்ட்ரான் ஆர் வேலன்ஸ் எலக்ட்ரான் 7. ஓகே, 1, 2, 3, 4, 5, 6, 7 electrons. அதோட சரௌண்டிங்ல எவ்வளவு குளோரின் இருக்கு? ClF3. அப்ப 3 fluorine இருக்கு. அப்ப 3 fluorine going to bonded with chlorine. அப்ப first fluorine going to bonded with fluorine, second fluorine and third fluorine. ஓகேங்களா, third fluorine. ஓகேங்களா, so that என்ன ஷேப் மாதிரி இருக்கு? T ஷேப் இருக்கா? T ஷேப். எவ்வளவு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு? 1 and 2. ஓகேங்களா, அப்ப என்ன ஜியோமெட்ரி நமக்கு பிரசன்ட் ஆயிருக்கு? T ஷேப் ஜியோமெட்ரியில இருக்கு. தென் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் 2 lone pair of electron, 2 lone pair of electron. ஓகே, ஆப்ஷன் இது மேட்ச் ஆகுது பாருங்க. T ஷேப் with 2 lone pair of electrons. Exactly option 2 is the correct answer. Correct அட்டன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन. Yeah, so இந்த क्वेश्चनல நமக்கு என்ன ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க? Calculate the EMF of the half cell given below. Okay, so platinum, hydrogen, okay, அதோட atmospheric okay value கொடுத்திருக்காங்க. And then 0.02 இதுவும் கொடுத்திருக்காங்க. Fine. Okay, E0 value for hydrogen electrode is 0 voltage அப்படின்னு ப்ராப்ளம்ல கொடுத்தாச்சு. Okay, calculate the EMF of the cell reaction. ஓகேங்களா, ஃபார்முலா படி நம்ம என்ன பண்ணோம்னா E cell which is equal to Nernst equationல E0 cell, okay, minus 0.0591 upon number of electron
into log of concentration of the product by reactant. Usually அப்படி சொல்லுவோம். ஓகேங்களா? ஃபைன். So இப்போ நம்ம ஈக்குவேஷன்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணிருப்போம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, then your hydrogen gas is converted into H plus ion, 2H plus ion, with the loss of 2 electron. Okay, அப்ப N which is equal to 2. ஓகேங்களா? N which is equal to 2. So இப்போ ஈக்குவேஷன் ஃபார்ம்ல சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. E நாட் செல்லோட வேல்யூ நமக்கு ப்ராப்ளம்ல கொடுத்திருக்காங்க 0 வோல்டேஜ் அப்படின்னா, so that அப்ப E cell which is equal to and negative 0.0591 upon N number of electron 2 substitute பண்ணிக்கோங்க, log of product concentration. Product என்னது? H plus ion, the power 2, stoichiometric coefficient 2 இருக்கா, divided by H2. ஓகேங்களா? சோ நம்மளோட சிம்பிளிஃபிகேஷன்ஸ்க்கு இங்க log H plus அதை சிம்பிளிஃபை பண்ணி அங்க எடுத்து போல, எல்லாத்தையும் எழுதிட்டு இருக்க வேண்டாம். H2. ஓகேங்களா? சோ log H plus ஓட கான்சென்ட்ரேஷன் என்னது? 0.02 இருக்கா, 0.02 இருக்கா. இதை நம்ம எப்படி எழுதலாம்? 2 into 10 power minus 2 எழுதிக்கலாம். ஓகேங்களா? so that 2 into 10 power minus 2. ஹைட்ரஜனோட இது எவ்வளவு இருக்கு? 2 atmospheric pressure இருக்கு. ஓகேங்களா? 2 atmospheric pressure. ஓகேங்களா? சோ இதுல எனக்கு ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் பவர் 2 இருக்கு. அதனால இங்க நம்ம என்ன செய்யணும்? பவர் 2 கண்டிப்பா போடணும். so that அப்ப 4 into 10 power minus 4 upon 2. இது கேன்சல் பண்ணிடு, 2 into 10 power minus 4. அப்ப இந்த செட்டுக்கு ஃபுல்லா log. okay, so that இதை கேன்சல் பண்ணினா நமக்கு 0.022 are 4, remaining 1 and 9 times, again 5 times. ஓகேங்களா? so that அப்ப E cell which is equal to formulaல negative of 0.0295 into log of and 2 into இந்த total இந்த termக்கு பதிலா 2 into 10 power minus 4 இப்படி எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ரைட். So actually இந்த term நம்ம எப்படி நோட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, which is equal to 0.0295 log 2 கான வேல்யூ 0.3010. So actually இதை இன்னும் செப்பரேட்டா எழுதிக்கோங்க. மோஸ்ட்லி இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். log 2 place log 10 power minus 4. ஓகேங்களா? so that negative of 0.0295 log 2 கான வேல்யூ 0.3010. then இது log a power b இருக்கா, b into log a எழுதலாம், b into log 10 எழுதலாம். minus 4 into log 10 minus log 10 கான வேல்யூ 1. so minus 4 into log 10 கான வேல்யூ 1. ஓகேங்களா? ரைட். அப்ப 4.30 சாரி நெகட்டிவ் 4ல இருந்துட்டு 0.3010 போச்சு அப்படின்னா, so you will get it is that in 9 yeah, again 9 6.0 point and 3.669. okay va? right 3.669. okay, fine. இது நெகட்டிவ் சைன். ஓகே, ஆல்ரெடி இங்க ஒரு நெகட்டிவ் சைன் இருக்கு, minus 0.0295. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு நெகட்டிவ் இட் பிகம் பாசிட்டிவ். ஓகே, 295 into 3.69. சரி, ஓகே, இது எல்லாமே வேல்யூ செக் பண்ணோம். 1.0.109 0. ஓகே 0. ஓகே, ரைட். சோ என்னோட கன்வீனியன்ட்டுக்காக நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, ஒரு சின்ன ட்ரிக் கொடுக்குறேன். இவ்வளவு 0.369 எல்லாம் போட வேண்டாம். ஆக்சுவலி நான் ஒன்னு சொல்றேன் பாரு, 0.0295 நீ ரெஸ்ட் 4 போடு. ஏன்னா 69 இருக்கா, 694 போட வேண்டாமா. அண்ட் 3.7 போடு, நீ ரெஸ்ட் 3.7 போட்டுக்கோ. ஓகேங்களா? 5 remaining 3 66 remaining 6 20 then 3 table 2 5 11 remaining 1 9 10. okay, அப்ப you will get to the value of 0. and sorry 10 value another 10915. okay, fine. okay, அப்ப this is value decimal point இருக்கணும்.
So that total என்ன இருக்கு 4 digits 10 9 1 5 1 2 3 4 digits 1.09 ஓகேங்களா இதுல 4 இதுல 5 digit 5 digit ஓகேங்களா அப்போ that is 0.109915 ஓகேங்களா 915 0.109 ஓகே அப்ப இதுல பாசிட்டிவ் வேல்யூ ஆக்சுவலி நெகட்டிவ் இன்டு நெகட்டிவ் இட் பிகம் பாசிட்டிவ் நெகட்டிவ்லி வேல்யூ இருக்கு பாசிட்டிவ்லி வேல்யூ இருக்கு so it is become 0.195 voltage ஓகேங்களா next problem இது மேட்ச் டைப் क्वेश्चंस ப்ராப்ளம்ல கொடுத்திருக்காங்க ஜீரோ சி ரொம்ப சிம்பிள் சரியா என்ன கைனடிக்ஸ்ல இவ்வளவு ஈஸியா சிம்பிள் ப்ராப்ளம் கேட்பாங்கன்னு இல்ல இதோட ஜெனரல் ஃபார்முலா அண்ட் ஜெனரல் ஃபார்முலா வச்சுட்டு ஈஸியா ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் அப்ப உங்களுக்கு ஈஸியாயிட்டு இருக்கும் ஓகே மோல் பர் லிட்டர் and 1 minus n second power minus 1 ஓகே இதுதான் ஜெனரல் ஃபார்முலா ப்ராப்ளம்ல அவங்க என்ன கேட்டிருக்காங்க ஜீரோ ஆர்டர் கேட்டிருக்காங்களா ஜீரோ ஆர்டர் ஓகேங்களா அப்ப மோல் பர் லிட்டர் ஓகே 1 minus 0 ஒன்னும் இல்ல ஒன்னு தானே ஓகே மோல் பர் லிட்டர் பர் செகண்ட் முடிஞ்சது நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு ஜெனரல் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க mole per liter okay then 1 minus 1 it becomes 0 anything power and anything power 0 it become 1 ஓகேங்களா அப்ப ரிமைனிங் என்ன மட்டும் தான் இருக்கும் செகண்ட் இன்வர்ஸ் மட்டும் தான் இருக்கும் ஓகேங்களா एक्चुअली இத முடிக்க கம்ப்ளீட் பண்ணிடு mole per liter per second அப்ப this is zero order and second inverse first order and next second third பாத்தீங்க அப்படினா second order ஓகேங்களா then mole per liter the power 1 minus 2 second inverse ஓகேங்களா அப்ப minus 1 okay அப்ப mole power minus 1 liter power plus 1 second power minus 1 mole power minus 1 liter per second 1 okay so this is my option C okay option C match பண்ணிக்கலாம் option C right அடுத்து third order அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா third order and mole per liter and 1 minus 3 second inverse so that upper mole power minus 2 liter power plus 2 second inverse irukka okay so this is D option edu match ஆகுது பாருங்க A க்கு 4 and 3 1 okay fine option and 3 is the correct answer right next question see such a easy question okay right calculate the spin only magnetic moment of titanium 3 plus ஓகேங்களா அத கேட்டிருக்காங்க titanium 2 plus தான் கேட்டிருக்காங்க usually titanium ஓட atomic number 22 so that outermost configuration 3d2 4s2 ஓகேங்களா ப்ராப்ளம்ல டைட்டேனியம் 2 plus கேட்டிருக்காங்க அப்ப நமக்கு என்னதான் இருக்கு இந்த 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணிட்டு 3d2 தான் இருக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கோ தட் இஸ் த 2 unpaired electron ஓகே அப்ப 2 point somethingல தான் வேல்யூ வரும் ஓகேங்களா பிகாஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மியூ which is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் n into n plus 2 போர் மேக்னெட்டான் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் இப்ப என்னோட வேல்யூ எனக்கு 2 அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வேல்யூ இதெல்லாம் மெமரைஸ் பண்ணணும்னு தேவையில்லை எனக்கு நம்பர் அன்பேர்டு எலக்ட்ரான் வந்து 2 இருக்குன்னா 2 point something 3 இருக்குன்னா 3 point something ஓகேங்களா so that அப்ப mu which is equal to 2 point somethingல ஒண்ணுதான் இருக்கு சப்போஸ் எல்லாமே 2 point somethingனா நீ எக்ஸாக்ட்டா கால்குலேட் பண்ணணும் சோ அது தேவையே இல்லை நீ கால்குலேட் பண்ணணும் நீடே இல்ல 2.84 Bohr magneton so accordingly option A is the correct 1 is the correct answer right okay, next one right இது ப்ராப்ளம் சீக்வென்ஸ் ஆஃப் क्वेश्चंस தான் கொடுத்திருக்காங்க நமக்கு ப்ராப்ளம்ல two product X and Y are formed in the following reaction sequence. Okay. Benzene with alkyl halide, anhydrous aluminum chloride. Okay, X. Okay, first நான் என்ன பண்ணிருக்கேன் முடிச்சிடலாம் அப்ப then you get the two product in benzene okay and reaction with methyl chloride okay anhydrous aluminum chloride okay
anhydrous aluminum chloride. See, இது reactions complete எழுதணும்னு கூட நீட் இல்ல. ஒரு நிமிஷம் பாரு. Suitable method x and y. Okay, இருந்தாலும் நோட் பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். Anhydrous aluminum chloride எடுத்திருக்கேன். Okay. Y, okay, Z component எனக்கு produce ஆகுது. Then followed by nitration follow பண்ணிருப்போம். Nitration follow பண்ணிருப்போம். ஓகேங்களா? Suppose you get the product. டோலிபீன் எடுக்கிறேன்னு வைங்களேன். டோலிபீன் கிடைச்சிருக்கு. டோலியின் கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஒரு நிமிஷம். Then followed by, அப்ப this is my W. Okay. So then followed by nitration follow பண்ணிருப்போம். Nitration. ஓகேங்களா? டோலியின் எடுத்தாச்சு. Then followed by dilute nitric acid and dilute sulfuric acid போட்டு ஹீட் பண்றேன். ஓகேங்களா? லைட்டா ஹீட் பண்றோம். அப்போ you get the X and Y product. Okay, to get the ortho nitro and para nitro separate product எனக்கு கிடைக்கும். Ortho nitro ortho nitrotoluene and para nitrotoluene எனக்கு because activating group நமக்கு அப்ப ortho and para place ல போய் add up ஆயிடுப்போம். nitration ortho nitrotoluene and para nitrotoluene. Okay, அப்ப this is my X, this is my Y. Fine. The suitable method can be used to separation of the product X and Y. இதை செப்பரேட் பண்றதுக்கு ஓகேங்களா என்ன இருக்கணும்? பிகாஸ் போத் ஆர் இட் இஸ் சிமிலர் மெல்டிங் பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல கொஞ்சம் இருக்கும். ஸோ தட் ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தட் செலக்ட் பண்ணிக்கலாம். வேற எதுவும் செட் ஆகாது. கண்டினியூஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் நோ, டிஃபரன்ஷியல் எக்ஸ்ட்ராக்ஷன் நோ, அண்ட் ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் ஆர்த்தோ நைட்ரோடோலுவின் அண்ட் பாரா நைட்ரோடோலுவின் செப்பரேட்டட் பை fractional distillation. Option 3 is the correct answer, right? Next. Yes. Next problemல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இதுல இந்த கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினை கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். A bulb is rated as 150 watt. Okay, fine. Converting 8% energy into light. ஓகேங்களா? ஆக்சுவலி நம்ம என்னெல்லாம் ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் டேட்டாவை ஃபர்ஸ்ட் எழுதிட்டே வருவோம், அதுக்கப்புறம் அப்படியே எழுதிக்கலாம். ஓகேங்களா? 150 வாட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பவர் which is equal to 150 watt. ஓகேங்களா? ஆக்சுவலி கீழே இருக்கிற கன்வெர்ட் பாருங்க, ஜூல்ல கொடுத்துருக்காங்க, இது வாட்ல கொடுத்துருக்காங்க. அதனால நான் என்ன கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஜூலுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அப்ப பிகம் ஈக்குவல் டு 150 வாட் become equal to 150 joule per second. Convert பண்ணிக்கிறேன். Next என்ன கொடுத்திருக்காங்க, converting 8% energy into light. ஓகேங்களா? அப்போ 8% energy எனக்கு வந்து என்னவா மாறுது அப்படின்னா it is into light கன்வெர்ட் ஆயிடும். ஓகேங்களா? 8% நம்ம எப்படி கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா 8% of energy converted into 0.08. ஓகேங்களா? ஓகே, எனர்ஜி. ஓகே, சோ இதுக்கு அப்ப பவர், லைட் பவர், நம்மளோட லைட்டோட பவர் என்னது அப்படின்னு கால்குலேட் பண்ணோம்னா எனர்ஜி இன்டு லைட் பவர் விச் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி எவ்வளவு கொடுத்திருக்காங்க 0.08 இன்டு நமக்கு என்ன கொடுத்திருக்கோம் அண்ட் தென் பவர். ஆக்சுவலி லைட்டோட பவர், பல்போட பவர் தான் என்ன 150 ஜூல் பர் செகண்ட் கொடுத்திருக்கோம். ப்ராப்ளம் ஃபைன். So இதுல என்னோட கன்வென்ட்டுக்காக 8 into 10 power minus 2. So then and 15 into 10 power 1 plus 1. So it has become 120. 120 into 10 power minus 1. So ஏதாவது minus பண்ணா அப்ப 12. அப்ப 12 joule per second. ஓகேங்களா? So light power which is equal to 12 joule per second. Okay, இது வரைக்கும். Next one. If the energy of one photon equal to 4.42 into 10 power minus 19 joule. அப்போ energy of one photon. ஓகேங்களா? energy of one photon. ஒரு photonக்கு energy நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க 4.42 into 10 power minus 19 joule. அது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ how many photons are emitted by the bulb per second? Super. ஆக்சுவலி எனக்கு 12 ஜூல் per செகண்டுக்கு
ஒரு போட்டானுக்கு ஆக்சுவலி எனர்ஜி ஆஃப் ஒன் போட்டானுக்கு 4.42 இன்டூ 10⁻⁻19 ஜூல் அப்படின்னா எவ்வளவு நம்பர் ஆஃப் போட்டான்ஸ் கால்குலேட் பண்ணிருப்போம். சோ அப்ப நம்பர் ஆஃப் போட்டான்ஸ் which is equal to number of photon which is equal to எனக்கு எவ்வளவு டோட்டல் எனர்ஜி 12 ஜூல்ஸ் per second கரெக்டா 12 ஜூல்ஸ் per second divided by எனக்கு ஒரு போட்டானுக்கு ஓகே அதோட ஒரு போட்டானோட எனர்ஜி என்னன்னு தெரிஞ்சுக்குது கொடுத்திருக்காங்க. அப்ப 12 ஜூல்ஸ் per secondக்கு எவ்வளவு போட்டான்ஸ் வந்து ரீப்ளேஸ் ஆகும் அப்படிங்கறத நம்மளோட ஒரு போட்டானுக்கு எனர்ஜி 4.42 into 10⁻⁻19 ஜூல் அப்படின்னு ப்ராப்ளம்ல கொடுத்தாச்சு. எனர்ஜி ஆஃப் ஒன் photon நமக்கு எவ்வளவு எனர்ஜி இருக்கு 12 ஜூல் per second எனர்ஜி இருக்கு. so this is equal to energy light power அப்படின்னா it become equal to அப்ப 12 ஜூல் per secondக்கு எவ்வளவு photons வந்து ரீப்ளேஸ் ஆகும் எமிட் ஆகும் அப்படிங்கறது நம்மளோட கொஸ்டின். அப்ப ஒன் photon அப்ப டோட்டல் எனர்ஜி டிவைடட் பை ஒன் photon கால்குலேட் பண்ணா நம்பர் ஆஃப் photon கால்குலேட் ஆகும். அப்ப 4.42 into 10⁻⁻19 ஜூல் per second ஜூல் ஓகேவா ஃபைன். சோ இதை சிம்பிளிஃபை பண்ணிடு. ஆக்சுவலி நமக்கு 4 மட்டும் எடுத்துக்கோங்க 12/4 யூசுவலி 3 டைம்ஸ் எக்ஸாக்டா 12/4 எக்ஸாக்டா இருந்ததுன்னா 3 டைம்ஸ் ஆப்ஷனை செக் பண்ணு. So 1.35, 4.06, 20.20, 10⁻19 and 2 point something. சரிங்களா ஆக்சுவலி 12/4 னா 3 ஆனா 12/4.42 னா டெஃபினட்டா என்னது 2 பாயிண்ட் தான் 3 வராது எக்ஸாக்டா 3 வராது 2.71 10⁻⁻19 மேல போகுது அப்படின்னா 10⁻+19 ஓகேங்களா. So then joule cancel out ஆயிடுது second inverse ஓகேங்களா. so that second inverse அப்ப ஆப்ஷன் எப்படி இருக்கும் அவங்க அதானே கேக்குறாங்க per secondக்கு தானே கேக்குறாங்க second per second. அப்ப number of photon 2.71 into 10⁻⁻19 option C not 3 is the correct answer ஓகேங்களா right. next question பாருங்க. A test tube containing salt, few drops of dilute sulfuric acid was added. Okay, ஒரு salt இருக்கு. Okay, test tubeல என்ன இருக்கு salt இருக்கு. Plus few drops of sulfuric acid is added, which gave colorless vapor, giving the smell of vinegar. Giving the smell of vinegar. Vinegar அப்படின்னா acetic acid. Okay, smell of vinegar. The vapors turned blue litmus paper to red litmus. அப்ப நமக்கு என்னது acid content. acid value என்ன பண்ணும் ப்ளூவை ரெட்டா மாத்தும். blue to red அது கரெக்ட் கன்ஃபார்ம். அப்ப என்னோட சால்ட் என்ன சால்ட் இருக்கு weakly acidic salt. ஏன்னா அவங்க என்ன வேப்பர் என்ன ஆசிட் என்ன காம்பனன்ட் சொல்லியிருக்காங்க gave colorless vapor ஓகேங்களா. so identified the correct anion from the following ஓகேங்களா. அப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன சால்ட்டா இருந்திருக்க முடியும் எனக்கு இந்த இடத்துல வினிகர் ஃபார்ம் ஆயிருக்கு. அவங்க சொல்லியிருக்காங்க ப்ராப்ளம்ல ஸ்மெல் ஆஃப் வினிகர். வினிகர் அப்படின்றது நமக்கு கிளேசில் அசிட்டிக் ஆசிட் நம்ம சொல்லுவோம். அப்ப கிளேசில் அசிட்டிக் ஆசிட் அப்படிங்கும் போது இதோட ஆனியான் அப்படின்னு பார்க்கும்போது CH3COO- அவங்க கேட்டிருக்காங்க correct anion from the following. அப்ப correct anion acetic acid ஓட correct anion CH3COO-, that's a acetate ion. So accordingly option A is the correct answer. Option 1 is the correct answer. Okay va? Next question. Problem. Select the reagent, reduce the nitriles to primary amines. Nitriles to primary amine. Alkyl nitriles. Actually, problemல என்ன கொடுத்துக்கணும் அப்படின்னா then RCN. Nitrile to primary amine. Nitrile to primary amine நமக்கு என்ன ஃபாலோ பண்ணிருக்கோம் யா lithium aluminum hydride போடும்போது that is that nitrile to primary amine RCH2NH2 create ஆகும். ஓகேங்களா. ஸ்டானஸ் குளோரைடு tin with hydrochloric acid அப்படின்னா ஆக்சுவலி tin with hydrochloric acid என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா NO2 converted into NH2 ஓகேங்களா. NO2 தான் NH2 மாத்தும் ஓகேங்களா. அடுத்தது நிக்கல் ஹைட்ரஜன் யா that is also reducing agent. நிக்கல் ஹைட்ரஜன் என்னது reducing agent. நிக்கல் ஹைட்ரஜன்
நிக்கல் ஹைட்ரஜன், பிளாட்டினம் ஹைட்ரஜன், பெலேடியம் ஹைட்ரஜன் எது வேணாலும். சம்டைம்ஸ் என்னது நிக்கல் டைக்ளைன் அப்படின்னு கொடுப்பாங்க. சில இதுல எல்லாம் ரெஃபரன்ஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அண்ட் போரான் டைக்ளைன் கொடுக்கலாம். நிக்கல் போரான் அதாவது டைபோரின் B2H6 இன் டைக்ளைன் இப்படி கொடுத்தாலும் என்ன பண்ணுவோம், இட்ஸ் பி ஆக்ட் as a strong reducing agent. அப்ப யூ கெட் இட் இஸ் a primary amine as the product. ஃபைன். அடுத்தது அப்ப இதுவும் ஆன்சர் பண்ணும். And sodium with alcohol, sodium amalgam with alcohol. Yeah, exactly. That is also it is a correct reducing agent. Sodium with alcohol, correct reducing agent. Upper then RCH2NH2. Okay, bromine, aqueous bromine with sodium hydroxide. That is not be correct. Okay, this is correct. Upper option A correct, option C correct, option D correct. ACD. Option upper answer option. Second option is the correct answer, right? Okay. Yes, next question parangla. Next question. Identify the incorrect statement. Problem la ketirukkiradhu. Identify the incorrect statement from the following. Okay. Identify the incorrect statement from the following. The first question paranga, carbon has the ability to form p-pi multiple bond with itself. Yeah, carbon kita p-pi multiple bond form aho, that will be the correct statement. Okay, fine. At the next one paranga, ECl3 boron and aluminium, okay, is a monomer. Is a monomer when boron is E which is equal to B. Okay, actually is a monomer when E which is equal to B. Okay, boron irukkumbodhu monomer, dimer, it is the dimer when E which is equal to aluminum. Yeah, exactly. So namak enna irukum, ECl3 அப்படினா boron பண்ணிருக்கீங்கன்னா PCl3 ஃபார்ம் பண்ணும், அலுமினியம் பாத்தீங்கன்னா Al2Cl6 dimer தான் ஃபார்ம் பண்ணும். அப்ப இந்த ஸ்டேட்மென்ட் கரெக்ட் தானே? அடுத்தது oxygen exhibit only the -2 oxidation state. Actually oxygen பாத்தீங்க அப்படின்னா different on oxygen. Okay, peroxide இருக்கும்போது H2O2 இருக்கும்போது நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா -1 oxidation number. அதே oxygen super oxide இருக்கும்போது KO2 இருக்கும்போது it is a +1 oxidation number, not +1. Sir. K2O super oxide க்கு ஃபார்முலா நான் தான் மாத்தி எழுதிட்டேன். Actually K2O இல்லையா? It is the K2O. Okay, so that அப்ப நமக்கு இது என்ன இருக்கு அப்படின்னா -half oxidation number. கரெக்ட்டுங்களா? Right. 2K -2. அதாவது K2O. Okay, then and +2 minus X which is equal to 0. ஏதோ மிஸ் பண்றேன், ஒரே நிமிஷம். Super oxide formula mistake எழுதிட்டேன். Once again, and KO2 actually, இல்லையா? KO2. So that அப்ப KO2 அப்படின்னா நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா -half oxidation number. ஓகேங்களா? அந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஆக்சிடேஷன் நம்பர் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி and OF2ல ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் நமக்கு எப்படி பிரசன்ட் ஆயிருக்கும்னா and பிளஸ்ல எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் நம்பர் ஆகும். Right? And OF2, okay, X plus -2 which is equal to 0, அப்ப X which is equal to +2 oxidation number. Okay, positive. அப்ப இது minus oxidation, only -2 அப்படின்னு சொல்லி இருக்கிறது, it is not a correct one, correct statement, incorrect statement. The order of catenation property of group 14, carbon, yeah, இருக்கிறதுலே கார்பன் தான் highest catenation property, then followed by silicon, germanium, tin. Okay, fine. இந்த ஆப்ஷன் கரெக்ட் தான். அப்ப ஆப்ஷன் 3 தான் incorrect statement. Okay, next question. இதுல ப்ராப்ளம்ல பாருங்க, +3 oxidation state is most common lanthanides. Okay, cerium still shows +4 oxidation state because அப்படின்னு கேக்குறாரு.
So nearest inert gas is radon. Actually nearest inert gas radon கிடையாது, xenon. Nearest inert gas என்ன இருக்கும்? Xenon தான் எழுதுவோம். ஓகேங்களா? Xenon. And after losing one more electron, it occurs 4f14. Not after it is losing one electrons lose பண்ணிருக்கும் போது நமக்கு 4f0 தான் வரும். ஓகேங்களா? அப்ப this is not correct. Atomic number 61. No, atomic number நமக்கு 58, not 61. After losing one more electron, it occurs, it is 4f0 electronic configuration. Exactly. ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணிட்டா மறுபடியும் ஒன் மோர் எலக்ட்ரான்ஸ் லாஸ் பண்ணா நமக்கு 4f0 கான்ஃபிகரேஷன் வரும். அதனாலதான் என்ன இருக்கு அப்படின்னா இட் இஸ் a +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல எக்ஸிஸ்டிங் ஆயிருக்கு. எக்ஸாக்ட்லி ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். So in the case la parunga, during lesson test the element present in an organic compound are converted from. Actually so இதுல பாத்தீங்கன்னா lesson test ல நமக்கு எதெல்லாம் ரியாக்ட் பண்ணிருப்போம்? lesson test ல ஓகே எதெல்லாம் ரியாக்ட் பண்ணிருப்போம்? கார்பன், நைட்ரோஜன் and ஹாலோஜன்ஸ் இதெல்லாம் தான் வர்க் பண்ணிருப்போம். ஓகேங்களா? ரைட். சோ இதுல இண்டிவிஜுவல் எலிமெண்ட் அப்படின்னு பார்க்க lesson test ல and கார்பன் இல்ல நைட்ரஜன், ஹாலஜன், சல்ஃபர் இருக்கும்ல, நைட்ரஜன், ஹாலஜன், சல்ஃபர். ஓகே, சோ இதுல இண்டிவிஜுவல் எலிமெண்ட் நைட்ரஜன் அண்ட் சல்ஃபர், ஹாலஜன்ஸ் எல்லாமே என்ன ஃபார்ம் இருக்கு? எலிமெண்டரி ஃபார்ம்ல இருக்கும்போது இட் இஸ் இன் தி கோவலன்ட் ஃபார்ம். கோவலன்ட் ஃபார்ம். சோ இட் இஸ் ஆக்சுவலி லெசன் டெஸ்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம்? சோடியம் சயனைடு ரியாக்ட் பண்ணிருப்போம் இல்லீங்களா? ஓகே, அப்ப நைட்ரஜன் என்னவா கன்வெர்ட் ஆயிருக்கும்? இட் இஸ் தட் சோடியமோட கம்பைன் பண்ணும்போது சோடியம் சயனைடா கன்வெர்ட் ஆகும். அப்ப Na plus Cn minus it is in the ionic form. Ionic form. ஓகேங்களா? ionic form. அதே மாதிரி சல்ஃபர் என்னவா பிரசன்ட் ஆயிருக்கும்? Na2S பிரசன்ட் ஆயிருக்கும். That is also in the ionic form. Ionic form. Halide என்னவா பிரசன்ட் ஆயிருக்கும்? sodium halide. ஓகேங்களா? That is also ionic form. அப்ப covalent form converted into ionic form. ஓகேங்களா? covalent form converted into ionic form. Exactly option 3 is the correct answer. Next question. The number of hydrogen atom present in 5.4 gram of urea. The previous question. Previous question. இல்ல 5.4 gram of urea ப்ராப்ளம்ல கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ரைட். சோ யூசுவலி இத செக் பண்ணுங்களேன். நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன், மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்க क्वेश्चन. நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் பிரசன்ட் இன், ஓகேங்களா, பிரசன்ட் இன் 5.4 gram of urea. அப்ப இது 5.4 gram of ureaனா மாஸ் ப்ராப்ளம்ல கொடுத்திருக்காங்க. மாலிகுலர் மாஸும் கொடுத்திருக்காங்க. then Na கொடுத்திருக்காங்க. நம்பர் ஆஃப் ஹைட்ரோஜன் ஆட்டம் இதுதான் நமக்கு ப்ராப்ளம்ல கொடுத்திருக்கிற டேட், அதாவது கேட்கிற டேட்டாஸ். 5.4 gramல எவ்வளவு நம்பர் ஆஃப் ஹைட்ரோஜன் ஆட்டம் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு எடுத்துக்கணும். யூஸ்வலி யூரியால பாத்தீங்க அப்படின்னா 1 molecule of urea, 1 molecule of ureaல எவ்வளவு ஹைட்ரோஜன் ஆட்டம் அப்படின்னு பாக்கணும். ஓகேங்களா? 1 molecule of ureaனா NH2CO NH2, இதுதான் யூரியாவோட molecular formula. 1 molecule of ureaல எவ்வளவு ஹைட்ரஜன் இருக்கு? லெஃப்ட்ல 2 ஹைட்ரஜன், ரைட்ல 2 ஹைட்ரஜன், டோட்டலி 4 ஹைட்ரஜன் ஆட்டம் பிரசன்ட். ஓகேங்களா? ரைட். அடுத்த கேஸ்ல பாருங்க. number of hydrogen atom present in 5.4 gram of urea. ஓகேங்களா? யூசுவலி நம்ம மோல்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். மோல் which is equal to given mass which by molecular mass. given mass நமக்கு எவ்வளவு ப்ராப்ளம்ல கொடுத்திருக்காங்க? 5.4. மாலிகுலர் மாஸ் ப்ராப்ளம்ல அதுவும் கொடுத்தாச்சு, இல்லனாலே கால்குலேட் பண்ணனும். ஓகே, 5.4 gram divided by molecular mass 60 gram per mole. ஓகேங்களா? இத சிம்பிளிஃபை பண்ணனா it is the 5.4 into 60 அப்ப 0. ஃபைனல் ஆகாது 0. ஓகே, சோ எவ்வளவு இருக்கு? 540, 9 times. ஓகேங்களா? so that is also 540. 0.0 actually 0.09%. ஓகேங்களா? 0.09 mole. ஓகேங்களா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேட் பண்ணியாச்சு.
ஆனா நமக்கு ப்ராப்ளம்ல நம்பர் ஆஃப் மோல்ஸ் கேட்கலையே, நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் தானே கேக்குறாங்க. ஓகேங்களா, 1 மாலிகுல்ல 4 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு அப்படின்னா அப்ப 0.09 மோலுக்கு எவ்வளவு மாலிகுல்ஸ் இருக்குன்னு கால்குலேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எவ்வளவு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குன்னு நம்ம போட்டுக்கலாம். புரியுதா நான் சொல்றது? ஓகே, ஆக்சுவலி 1 mole of urea which is equal to 1 molecular mass of urea. கரெக்டா? ஓகே, அப்போ நமக்கு 0.09 மோலுக்கு எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா, ரைட். அப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா 0.09 mole which is equal to 6.022 into 10 power 23 molecules, okay, into 0.09. ஓகேங்களா, அப்ப நமக்கு என்ன இருக்கு, molecules mole into molecules அப்படின்னா you multiplied with moles into molecules, mole molecules ratio or and atom ratio. ஓகேங்களா, அப்ப 6.022 into 10 power 23. ஓகேங்களா, சோ என்னோட கன்வீனியன்ட்டுக்காக உங்களோட ஸ்ட்ரைக் அவுட் ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக நான் இப்படி எழுதுறேன், into 10 power 23 which is equal to 9 into 10 power 2 எழுதிக்கோங்க, 10 power minus 2 எழுதிக்கோங்க. ஓகேங்களா, 9 டேபிள மல்டிப்ளை பண்ணுங்க, 6.022 into 9. ஓகேங்களா, 18 remaining 1 19 54. ஓகேங்களா, 1 2 3 digit 1 2 54.198. இங்க 10 power கேன்சல் பண்ணுங்க, கேன்சல் பண்ணீங்கன்னா it is a 10 power 21 into 10 power 21. பட் இது மாலிகுல்ஸ்க்கு. ஓகேங்களா, சோ தட் மாலிகுல்ஸ் இவ்வளவு இருக்கு. மாலிகுல்ஸ் நமக்கு எவ்வளவு வேணும், நமக்கு 1 மாலிகுல்ஸ்ல 4 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு. ஓகேங்களா, அப்போ இது ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ்க்கு நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி 4 ஹைட்ரஜன் ஆட்டம் ஒரு மாலிகுல்ல பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு. So 1 molecules 4 hydrogen atom இல்லையா? ஓகேங்களா, அப்போ நமக்கு என்ன presence இருக்கு இந்த கேஸ்ல, it is multiplied with 1 molecules 4 hydrogen atom. அப்ப இந்த கேஸ்ல 54.198 into 4 hydrogen atom. ஓகேங்களா, மல்டிப்ளை with, அப்போ 4 டேபிளால மல்டிப்ளை பண்ணு, 32 remaining 39 remaining 3 4 7 and 16 remaining 1 20 21. Okay, decimal point 1 2 3 1 2 3. Okay, 216. Actually ப்ராப்ளம்ல நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, 216.79 into 10 power 21. 21லலாம் இல்ல. ஓகேங்களா, 2.618 22. ஆக்சுவலி டெசிமல் பாயிண்ட் நாம தான் ப்ராப்பரா கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ which is equal to 2.1679 into 10 power 21. என்னோட டெசிமல் பாயிண்ட் முன்னாடி ஒரு 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கிறேன், அப்ப என்ன இருக்கும், 23 மாறும். அப்ப 2.16 into 10 power 23 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, so accordingly options A is the correct answer. ஓகேங்களா, option A correct answer. Right. Next question பாருங்க. The pair of molecules are that are metamers among the following. metamers. ஓகேங்களா, ஆல்கஹால் இருக்கு இங்க and secondary alcohol இருக்கு இங்க பாருங்க, methoxy. then actually இது வராது. மெட்டாமஸ் அப்படின்னா நம்மளோட கீட்டோனோ இல்ல ஈத்தரோ இல்ல தயோ ஈத்தரோ ஏதோ ஒண்ணு இருக்கணும். ஓகேங்களா, அந்த மாதிரி லெஃப்ட்ல 2 ஹைட்ரஜன் அந்த மாதிரி மாறி இருக்கு பாருங்க. லெஃப்ட்ல பாருங்க ஒரு மீத்தைல் குரூப் இருக்கு, ரைட்ல பாத்தீங்கன்னா 3 இருக்கு. அப்ப 2 + 3 சாரி 1 + 3 இருக்கு. இங்க பாருங்க 2 + 2 டோட்டலா 4. ஓகேங்களா, அப்ப மெட்டாமஸ்க்கு இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ரொம்ப ஈஸியான ஒரு क्वेश्चंस, ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஆப்ஷன்ஸ். ஓகே, இந்த ஆப்ஷன்ல என்ன கொடுத்திருக்காங்க, பாஸ்பரஸ் ட்ரைஎத்தில் பாஸ்பீன் and arsenic triphenyl arsenic to form d-pi bond with transition material. Exactly. Nitrogen can form d-pi p-pi. நைட்ரஜன்ல d-pi p-pi ஃபார்ம் பண்ண முடியாது. Nitrogen can form d-pi v-pi. Okay. Phosphorus arsenic antimony show the catenation property. Okay. அப்ப option and second is the incorrect statement. Option 2 is the incorrect statement. Next question. So இந்த questionல என்ன கொடுத்திருக்காங்க,
Phenolphthalein used as the indicator. Titration of sodium hydroxide solution against standard solution of oxalic acid. Super. Sodium hydroxide versus oxalic acid. Sodium hydroxide versus oxalic acid. Oxalic acid. Okay. The color change is observed in an alkaline. It observed at an alkaline pH close to equivalent point in this titration. ஓகேவா நார்மலி நமக்கு phenolphthalein பாத்தீங்க அப்படின்னா இந்த phenolphthalein pH phenolphthalein இருக்கா அதுல பேசிக் சொல்யூஷனா இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பிங்க் கலரா இருக்கும் அசிட்டிக்கா இருக்கும்போது கலர்லெஸ்ஸா இருக்கும் அசிட்டிக் மீடியம்ல phenolphthalein என்ன மாதிரி இருக்கும் கலர்லெஸ் ஓகேவா நமக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னா பேசிக் சோடியம் ஹைட்ராக்சைடு என்னோட கோனிக் இதுல நம்ம லேப்ல ஒர்க் பண்ணுவோம்ல எப்பயுமே ஸ்டாண்டர்டு சொல்யூஷனை நம்ம எதுலதான் எடுத்துக்கணும் அப்படின்னா பியூரெட்ல தான் எடுத்துக்கணும் ஓகேங்களா அப்ப பேஸ் என்னோட கோனிக்கல் ஃபிளாஸ்க்ல என்ன சொல்யூஷன் இருக்கு பேசிக் சொல்யூஷன் இருக்கு drop by drop ஆக்சாலிக் ஆசிட் தான் நம்ம ஆட் பண்றோம் அப்படி ஆக்சாலிக் ஆசிட் drop by drop ஆட் பண்ணும்போது பேசிக் கன்வெர்ட்டட் இன்டு அசிட்டிக் பேசிக்ல இருந்து அசிட்டிக் பிகினிங்ல என்ன மட்டும் தான் இருக்கு எனக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு ஃபிளாஸ்க் ஃபுல்லா கோனிக்கல் ஃபிளாஸ்க் ஃபுல்லா சோடியம் ஹைட்ராக்சைடு தான் இருக்கு அப்ப நான் phenolphthalein ஆட் பண்றேன் பிங்க் கலர் வந்தாச்சு இப்ப நான் என்ன பண்றேன் ஆக்சாலிக் ஆசிடோட ரியாக்ஷன் ப்ரொசீட் பண்றேன் ஆக்சாலிக் ஆசிட் ரியாக்ஷன் ப்ரொசீட் பண்ணும்போது pink converted into colorless ஓகேங்களா so pink to colorless basic to acidic இல்லையா pink to colorless ஓகே என்னவா மாறி இருக்கு basic to acidic எல்லாருமே எப்படி தெரியுமா எழுதிடுவாங்க basic to acidic so mostly எல்லாருமே எப்படி எழுதிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா basic to acidic okay ஒரு நிமிஷம் நல்லா லிசன் பண்ணிக்கோ and sodium hydroxide versus oxalic acid now sodium hydroxide actually problem தெளிவா கொடுத்திருக்காங்க standard solution of oxalic acid standard solutionல always we want to take in a burette solution அத எடுத்துக்கணும் unknown solution அத நம்ம எதில எடுத்துக்கணும் conical flask எடுத்துக்கணும் அப்ப உன்னோட flask ஃபுல்லா basic தான் இருக்கு basic mediumல phenolphthalein pink தான் இருக்கும் ஓகேங்களா அசிட்டிக் மீடியம்ல தான் phenolphthalein கலர்லெஸ்ஸா மாறும் அப்ப drop by drop ஆக்சாலிக் ஆசிட் ஆட் பண்ண ஈக்குவலன்ட் பாயிண்ட் ரீச் ஆகும்போது உன்னோட பேசிக் சொல்யூஷன் கொஞ்சம் கொஞ்சமா என்னவா மாறுது அப்படின்னா அசிட்டிக்கா கன்வெர்ட் ஆகுது அப்ப ஆஃப்டர் த ஈக்குவலன்ட் பாயிண்ட் பிங்க்ல இருந்து கலர்லெஸ்ஸா மாறி ஓகேங்களா so that pink to colorless அப்ப ஆப்ஷன் and pink to colorless option 4 is the correct answer okay next one இதுல பாருங்க number of sigma pi bond செம்ம ஈஸியான கொஸ்டின் C2H4 அப்படின்னா நமக்கு எப்படி எடுத்திருப்போம் CH2 double bond CH2 ஓகேங்களா இப்ப இதுல நமக்கு எவ்வளவு சிக்மா எவ்வளவு பை இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பை 5 sigma 4 pi 1 pi sorry 5 sigma 1 pi 5 sigma 1 pi அப்ப எது ஆப்ஷன் இருக்கும் எனக்கு 5 sigma 1 pi அப்படின்னா this is A அடுத்து C2H2 CH triple bond CH ஓகேங்களா see இதுல என்ன இருக்கு அப்படின்னா 1 2 3 sigma 2 pi இருக்கா 3 sigma 2 pi option B right next methane 4 sigma bond option C then ammonia actually அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இத structure 1 5 எலக்ட்ரான் 5ல 3 எலக்ட்ரான் bond pairல இருக்கும் மீதி இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான் lone pair இருக்கும் அப்ப 3 sigma 2 pi bond இல்ல 1 lone pair 3 sigma 1 lone pair அப்ப இது D ஓகே அப்ப ஆப்ஷன் எது மேட்ச் ஆகுது A க்கு 4 B க்கு 1 C 3 ஓகே ஆப்ஷன் D is the correct answer okay right next question பாருங்க next question பாருங்க ரைட் இதுதான் முடிச்சாச்சு இல்ல previous question இதுவும் முடிச்சாச்சு இல்ல கரெக்ட் next question சோ இந்த क्वेश्चनல நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா
So இந்த ப்ராப்ளம்ல செக் பண்ணுங்க. At a certain temperature T Kelvin, okay, during the process 500 joule is observed by the system. Okay, 500 joule observed by the system. Heat is observed. ஓகேங்களா? அப்ப Q which is equal to 500 joule நமக்கு ப்ராப்ளம்ல கொடுத்திருக்காங்க. அடுத்தது and work of and 200 joule is done by the system. Work done by the system. ஓகேங்களா? அப்போ work done by the system எவ்வளவு இருக்கு? 200 joule இருக்கு. ஓகேங்களா? The change in the internal energy of the system. அப்போ heat observed, work done by the system. அப்ப delta H which is equal to internal energy. ஓகேங்களா? டெல்டா ஹெச் கொடுக்கலாம். அதர்வைஸ் நம்ம என்ன கொடுக்கலாம்? டெல்டா இன்டர்னல் என்ஜின் டெல்டா யூ தான் கொடுக்கணும். ஸோ டெல்டா யூ விச் இஸ் ஈக்குவல் டு கியூ மைனஸ் டபிள்யூ. ஒர்க் டன் பை த சிஸ்டம் அப்படின்னா மைனஸ் டபிள்யூ தான் எடுத்துக்கணும். டன் பை த சிஸ்டம். டன் ஆன் த சிஸ்டம்னா பிளஸ் டபிள்யூ. டன் பை த சிஸ்டம்னா மைனஸ் டபிள்யூ. ஓகேங்களா? ஸோ தட் அப்போ 500 Q heat observed எவ்வளவு எடுத்துக்க? heat observed 500 minus work done by the system 200. ஓகேங்களா? அப்ப you will get it as a 300. ஓகேங்களா? 300 joule. ஆன்சர் இருக்கா பாரு. 300 joule. Yeah. Option 2 is the correct answer. Next question பாருங்க. Yeah. 71. Problem number 71. See இதுல methane reacted with steam at 1273 Kelvin, presence of nickel catalyst. Actually நமக்கு ப்ராப்ளம் என்ன கொடுத்திருக்காங்க? methane reacted with steam H2O reacted with steam. ஓகேங்களா? அப்ப to the formation of நமக்கு என்ன கிரியேட் ஆகுது? and nickel catalyst யூஸ் பண்ணிருக்கேன். ஓகே, அப்ப to make up a carbon monoxide plus water. வெயிட் பண்ணுங்க. கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரஜன். கார்பன் மோனாக்சைடு பிளஸ் ஹைட்ரஜன். ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. கார்பன் ஓகே, ஹைட்ரஜன் 6 இருக்கு, அப்ப 3 இருக்கு. ஓகேங்களா? அப்ப கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் கரெக்ட். மோல்ஸ் எல்லாம் கூட கேட்கல. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல நமக்கு பாருங்க ஒரு பெரிய லென்த்தனான ஒரு ப்ராப்ளம் மாதிரி கொடுத்திருப்பாங்க. பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனா அவ்வளோ ஈஸி. அதுல பாருங்க C8H8O gives red orange precipitate with 2,4 DNP கொடுத்திருக்காங்க. 2,4 DNP வரணும் அப்படின்னா இந்த காம்பனன்ட் எய்தர் ஆல்டிஹைடா இருக்கணும் இல்லைன்னா கீட்டோனா இருக்கணும். ஓகேங்களா? கீட்டோனா இருக்கணும். ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன். கார்பனைல் காம்பவுண்ட் தான் 2,4 DNPக்கு ஆன்சர் பண்ணும். அடுத்த லைன் பாருங்க. It does not reduce the Fehling solution. Okay, does not reduce the Fehling solution. Fehling solution aldehyde reduce பண்ணும், ketone reduce பண்ணாது. அப்ப கன்ஃபார்ம் என்னோட P காம்பனன்ட் என்னன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா கன்ஃபார்ம் என்னோட P காம்பனன்ட் கீட்டோன் தான். கீட்டோன் தான். ஓகேங்களா? என்னோட P காம்பனன்ட் கீட்டோன் தான். On drastic oxidation with chromic oxide. As a drastic oxidation with chromic oxide. Okay, fine. And P gives the aromatic product Q, produce the effervescence on treatment with sodium bicarbonate. ஓகே, அப்ப கீட்டோன் தான் நான் எழுத போறேன். நமக்கு ஃபார்முலா என்ன இருக்கு அப்படின்னா C8H8O தான் இருக்கு. அப்போ அக்கார்டிங் டு த ஃபார்முலா C8H8 ஓகே, நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ணிக்கலாம் அப்படின்னா தென் கீட்டோன் எழுதுறேன் 6 7 8. ஓகேங்களா? ஆல்ரெடி C3H நமக்கு எவ்வளவு பிரசன்ஸ் ஆயிருக்கு? தென் 5 இருக்கு, 5 + 3 H8. ஓகேங்களா? அப்ப அசிட்டோஃபீனோன். இதை எடுத்துட்டு அசிட்டோஃபீனோன் எடுத்துட்டு நான் எதோட ரியாக்ட் பண்ண போறேன்? டிராஸ்டிக் அண்ட் ஆக்சிடேஷன் வித் குரோமிக் ஆசிட். குரோமிக் ஆசிடோட ஆக்சிடேஷன் பண்ணும்போது நமக்கு என்ன கிரியேட் ஆகும்னா ஆசிட் தான் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? so that in chromic oxide, ஓகேங்களா, CrO3 ஓட ரியாக்ட் பண்ணும்போது to make up a structure as acid. ஓகேங்களா? then acid COOH. ஓகேங்களா? அப்ப accordingly ஆப்ஷன் எது மேட்ச் ஆகுது பாருங்க. அசிட்டோஃபீனோன் with acid. option 2 is the correct answer. option 2 is the correct answer. right. next question பாருங்க.
Next question. Right. Question number 73.